ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு ஆகஸ்ட் மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள், கிரக நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் என்ன மாதிரியான பலன்களை நீங்க சந்திக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் போதே குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்துல குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைவு. அதே போல ராசிக்கு 3ஆம் பாவத்துல சந்திர பகவான், ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்துல சூரிய பகவான், 5ஆம் பாவகத்துல சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான், 6ஆம் பாவகத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான், உங்களோட ராசிக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு உங்க ராசியை பார்க்கறாரு. அதே போல பார்த்தீங்கன்னா 14/8/2024 தேதிக்கு மேல புதன் பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. அதே போல 17ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் 5ஆம் பாவகமான சிம்மத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. ஏறக்கூடிய அந்த கிரக அடைவுகள் எல்லாமே 70% மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு ஒரு நல்ல அமைப்புல இருக்கு. மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு. இங்கு செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று, சூரிய பகவான் உச்சம் பெற்று, சனீஸ்வர பகவான் நீசம் அடையக்கூடிய வீடு. செவ்வாய் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். செவ்வாய் பகவான் எங்கும் முதலிடம், எதிலும் முதலிடம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கே அது முதலிடமா வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பக்கம் குருவோடைய வீடு, குரு மூலத்திரிகோணம் பலம் தரக்கூடிய மீனத்து வீடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் படக்கூடிய ரிஷப வீடு, நடுவுல பார்த்தீங்கன்னா இந்த வீடை வச்சிருக்கிறதுக்கு தனி சிறப்பு. அப்ப காலபுருஷனுக்கே முதல் வீடா இருக்கனால எங்களுமே பார்த்தீங்கன்னா முதலா இருக்கணும். எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாம எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பான லக்னமும் சரி ராசியும் சரி. யாருக்குமே கனவுல கூட எந்த தீங்கும் நிலவிக்காத ராசி. எல்லோருக்குமே ஹெல்பிங் டெண்டன்சி இந்த ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். என்னதான் கோபதாபத்தோட பேசணும், கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணத்துக்கு ஏத்த ராசியான்னு கேட்டீங்கன்னா இந்த ராசி. அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை, மற்றவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் மேஷராசி இருக்கவே இருக்காது. இவங்க கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கியாவது தன்னுடைய நண்பர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. நம்மளுடைய குடும்பத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. குடும்பத்தை முழு மூச்சாக கவனம் செலுத்துதல ரொம்பவே ஆதிக்கம் செலுத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செலுத்துவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க சளைச்சவங்களே இல்லை. எந்த ராசிக்கும் மேஷம் சளைச்சதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பெயர் போன ராசியும் கூட. இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிரக அடைவுகள்லாம் இந்த 1.5-2 வருட காலமாகவே முடிகிற அளவுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. குரு ராகு கிரக சேர்க்கைகள், அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து சனீஸ்வர பகவான் வக்ரம் படைஞ்சு ராசியை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய மன அழுத்தங்கள், மன ஸ்ட்ரெஸ்ஸு. யார் யார் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க, நம்ம கூட கடைசி வரை இருப்பாங்கன்னு நினைச்சாங்க எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த துளியும் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த தொழில் சார்ந்த கடன்கள் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடன் ஏற்பட்டிருக்கும். அந்த கடனுக்கு துளியும் நீங்க காரணமா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ண வந்தேன், ஆனா பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம நான் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடன் பிரச்சனைகள், மன சுமைகள் பார்த்தீங்கன்னா அதிகம் கொடுத்துட்டே இருக்கும். எந்த ஒரு முயற்சி பண்ணினாலுமே சக்சஸ் ஆகவே மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மேசமெல்லாம் ஒரு விஷயத்தை அப்படியே செஞ்சாங்கன்னா உடனே சக்சஸ் ஆயிடுவாங்க. பல வெற்றிகளை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா போராடி ஜெயிச்சிருப்பாங்க. இன்னைக்கு போராடி தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். நல்லா படிச்சு திறமைசாலியா இருக்கேன், ஆனா பார்த்தீங்கன்னா எனக்கு திறமைக்கு உண்டான வேலை கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆளாயிருக்காங்க. இந்த வாழ்க்கையில எடுக்கக்கூடாத முடிவுகள். சிவனேன்னு வேலைக்கு போயிட்டு இருந்த வேலையில எந்த கஷ்டமும் இல்லை, ஆனாலுமே எனக்கு நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தால பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கு உள்ள வர்றது, அந்த தொழிலை பார்த்தீங்கன்னா தாங்க முடியாம அதோடைய முன்னாடியும் தெரியாம பின்னாடியும் தெரியாம அப்படியே அந்த தொழில் சார்ந்து மற்றவங்க சார்ந்து போயிட்டே கடைசியில ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மேஷம் நிறைய விஷயத்துல ஏமாந்துருக்காங்க. அதுவுமே பணம் சொல்லவே தேவையே இல்லை. இந்த பணம் சார்ந்த விஷயத்துல எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே
ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆகுறது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குரு ராகுவோட கிரக சேர்த்து கெட்ட பெயரோ கெட்ட பெயர். என்ன வாய தொறந்தாலுமே கெட்ட பெயர் ஏற்பட்டுருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்பட்டுருக்கும். செய்யாத தப்புக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனை அனுபவிச்சு, கூனி குறுகி நின்னு, மத்தவங்க நம்மளை கேவலமா பேசி, நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, வெடிய முடியாத அளவுக்கு இன்னைக்கும் நெனச்சு பார்த்தீங்கன்னா, வருத்தப்படுற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன குடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுத்துருக்கும். இன்னைக்கு உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க சந்திரனை யார் பார்க்குறான்? சனீஸ்வர பகவான் தான் பார்க்குறாரு. அப்ப வேலை, தொழில், லாபம் என்ன அப்படிங்கிறது தான் உங்க மனசுல ஃபுல்லா ஓடிட்டு இருக்குதே தவிர, மத்த எதுவுமே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா எந்த கிரகமுமே வந்து பார்த்தீங்கன்னா, ராசிய பார்க்கல. சனீஸ்வர பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சியும்போது ராசிய பார்க்குறப்ப முழுசுமே வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய முழு ஆளுமைக்கு எப்படி ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனியுடைய தாக்கம் எப்படி இருக்கோ, அந்த அளவுக்கு இப்போ மன சுமைகளையும், சந்தோஷமே இல்லைங்க அப்படின்னு அன்றாட செய்யக்கூடிய வேலையவே வந்து செய்ய முடியல. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா, அந்த இடத்த விட்டுட்டு மாத்தி போயிருவீங்க. அதேபோல வீட்ல மொபைல் இருக்கும். மொபைல மறந்து வச்சுட்டு போறது. அந்த மாதிரி உங்கனால செய்யக்கூடிய டே டூ டே ரொட்டீன் லைஃபவே வந்து பார்த்தீங்கன்னா, செய்ய முடியாம நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது? குரு, செவ்வாய்ங்கிற குருமங்கள யோகம் 2ஆம் இடத்திலேயே இருக்கு. இத்தன நாளா மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல, கௌரவ குறைச்சல் ஏற்பட்ட உங்களுக்கு, உங்களுடைய வாக்குஸ்தானம் பலம் பெறுவதனால, அதன் மூலியமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்க காத்திருக்கா. குருமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் நெறைய யோகங்கள் ஒரு ஜாதகத்துல இருந்தாலும், குருமங்கள யோகம் நிச்சயமா ஒரு பேரையும், புகழையும் கொடுக்காமல் போகவே போகாது. அது மாரி உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல அமைஞ்சிருந்தது, உங்களுடைய பொருளாதாரத்த உயர்த்தக்கூடிய வேலையை நீங்க செய்வீங்க. உங்களோட ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, என்னுடைய தேவை என்ன? என்னுடைய பணம் காசு என்ன? என்னுடைய இன்பம் என்ன? அப்படிங்கிறதுல நோக்கி ஓடுவீங்க. இத்தன நாளா மத்தவங்களுக்காகவே உழைச்சு, உழைச்சு ஓடாய் தேய்ந்த உங்களுக்கு, இனிமேல் உங்களுடைய பொருளாதாரம் நோக்கி எனக்குன்னு கொஞ்ச நாள் வேணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். எனக்குன்னு நான் கொஞ்சம் பணத்த சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு யோசனை குடுக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். 2வது நல்லது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண வரன்கள். நெறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு ஓகே சொன்னா மாப்பிள ஓகேன்னு சொல்லாம, மாப்பிள ஓகே சொன்னா பொண்ணு ஓகேன்னு சொல்லாம, 2மே பேசி ஓரளவுக்கு சமாதானமா வந்தாலும், பெரியவர்களால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் ஆகி திருமணம் நின்றுது. அப்படி நிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, துளியுமே சம்மந்தம் இல்லாம நிச்சயம் வரை வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேசி, பேசி கடைசியில நிச்சயம் வரை வந்து நின்றுது. எங்கனால வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு போகவே முடிய மாட்டேங்குது. நெறைய எஃபோர்ட்ஸ் எது போட்டாலுமே வந்து சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு குருமங்கள யோகம்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கலங்காம அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி போனீங்கன்னா, நிச்சயமா ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு வெற்றி காத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக காத்திருக்கு. நெறைய தடைகள் ஏற்பட்டிருக்கு. திருமணம் தடை சொல்லவே தேவையில்ல. எந்த இடத்துல எடுத்தாலுமே அந்த இடத்துல ஒரு தடை இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமைங்கிறது துளியுமே இல்லை. இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்தும் சரி மிதுனத்துல இருந்தும் சரி அப்பாவை பல பேர் கேவலமா பேசுறது அல்லது அப்பா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒட்டாம இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய இணக்கம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருந்தது. இனி வரக்கூடிய காலங்கள் அதெல்லாமே விலகி குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வளருவதற்குமே ஒரு நல்ல நேரமா இருக்கும். 5ஆம் இடம் பலம் பெறுது. முதல்ல 5ஆம் இடம் பலம் பெற்றாவே நம்ம புத்தியால சாதிக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிடலாம். நமக்கு என்னதான் பணம் பொருளாதாரம் பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு தைரியமா இருக்கும் பட்சத்துல நம்ம எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாம். ஆனா இத்தனை நாளா மனசு தைரியமா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. 6ஆம் அதிபதி தான் 5ஆம் இடத்துல இருந்து யாரு வராங்களோ எதிராளி யாரு நம்மளை கேவலமா பேசிடுவாங்களோ அவங்க ஏதாவது நமக்கு பண்ணிடுவாங்களோ இல்ல நம்மள ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் பயந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பயப்படக்கூடிய சுச்சுவேஷன்ல கொடுத்துருக்கு. இனி வந்து 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே வந்துட்டாரு. தைரியமா தன்னம்பிக்கையா யாருங்க எதுக்குங்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் இத்தனால அவங்க விரிச்ச வலையில நீங்க போய் விழுந்து அதனால நிறைய உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்பட்டிருக்கும். இனிமேல் தைரியமா புத்திசாலித்தனமா அவன் இப்படிதான் யோசிப்பாங்கன்னு அடுத்தவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு அந்த இடத்துல செயல்படக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தை பெறக்கூடிய காலமாக இருக்குமா? கண்டிப்பாக 100% இருக்கும். அதே போல பறிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். ஏன் பறிக்கப்பட்ட பல விஷயம்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே வர்றாரு. அப்ப யோகாதிபதி யோகஸ்தானத்திலே வரும்போது நம்ம எதுக்கு அடிபடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அடிபட மாட்டீங்க. நம்ம என்ன எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை ஏற்படுத்தி தரும். அதுக்கு உதாரணம் முதல் தர யோகம் என்ன அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை. பல வருடமாக நாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு
நாளான்னைக்கு போஸ்டிங் வந்துரும் நாங்க காத்துட்டு இருக்கிறோம். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறோம் 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்துல வந்து ஏறக்குறைய தோத்து போயிட்டே இருக்கிறோம். இந்த நேரம் வந்து இன்னொரு பரீட்சை எழுதுறோம். ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறோம். அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுக்காக இன்னொரு பயிற்சி எழுதுறோம். அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளுமே எங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா? மனசு ரொம்ப சோர்ந்து போச்சுங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் சிம்மத்தில் பலமா இருக்கிறது, மேஷ லக்னத்துக்கு சிம்மத்துல சூரியன் பலமா இருக்கிறது ஒரு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம். அடுத்த கட்ட மன உளைச்சல்கள், இந்த நிம்மதியின்மை இதெல்லாமே வெளியே ஏற்றி விட்டுட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள் வருகையால அடுத்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நிறைய கடன்கள் கிடைக்கும். கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். அதே போல 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு அதனால குழந்தைகளால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மனக்கவலைகள் இருக்கு. இந்த குழந்தைய நினைச்சாவே எனக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். என்ன என்ன சூழ்நிலை அப்படிங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அணுதினமும் ஏன்னா உங்களுடைய சந்திரன் 5ஆம் பாவத்துல இருந்தாலும் சரி, லக்னம் 5ல ஓடுனாலுமே நம்ம குழந்தைய நினைச்சு வருத்தப்படுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவோம். இந்த நேரம் 5ஆம் அதிபதி 5லயே இருக்கிறனால நமக்கு அப்புறம் இந்த குழந்தைகள் நல்லா வளர்ந்துருவாங்க. எந்த ஒரு பொருளாதார விஷயத்தையுமே வந்து ஏற்றத்தை இறக்கத்தை சந்திக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு மன ஆறுதலும் திருப்திகளும் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். இனி வரக்கூடிய காலங்கள் மேஷத்துக்கு அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் சார்ந்து, லாபம் சார்ந்து, அடுத்தது எதிராளிகள் சார்ந்து ஒருபோதும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வீழ போகவே இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்தி அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் நிச்சயமா மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறுபடும். இப்போ நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.